வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு வந்து டே 17. ஸோ நம்ம இன்னைக்கு தேவையான போஸ்ட்டு, தென் நமக்கு தேவையான கொஷின்ஸில் ஆன்சர் பண்ணுறது எல்லா விஷயங்களையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயில்பாட்டோட அஃபிஷியல் பேஜுக்கு போய்க்கலாம். நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி தான் நம்ம கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். 7 days அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அது சரியாக வரலன்னா நம்ம வேறு விதமாக போகலாம். சரியா? ஓகே, இப்போ இந்த கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, இந்த கண்டென்ட் நல்லா தான் இருக்குது. இந்த ரீலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நேராக இன்ஸ்டாகிராம் ரீல் டவுன்லோடர் இதுக்கு போய்க்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் பண்ணிடலாம். டவுன்லோட் வீடியோ. ஸோ இங்கே மேலே போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு கேப்ஷன் ரெடி பண்ணோம், அப்படி தானே? ஸோ நம்ம வந்து you are trying to find the perfect title for your essay. சரி, நம்ம இப்போ chat GPT கிட்ட போயிடலாம். decorate write the below sentence in correct English. போயிட்டு நம்ம வந்து are you trying to find the perfect title for your essay? Are you trying to find the perfect title for your essay அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இதை வந்து decorate it with emojis கொடுத்துட்டு டன். இதை வந்து நம்ம டைட்டிலாக நம்ம வந்து கேப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டுனால சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது, பட் நம்ம பண்ணி தான் ஆகணும். இது பழையது போல். ஓகே, நம்ம இதை கொடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா குயில்பாட் பார்ட்னர் ஆடு தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். லிங்கை பண்ணிவிட்டு இங்கே குயில்பாட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குன்றத நான் என்னோடய ஃபோனில் நான் செக் பண்ணுறேன். அதாவது ஹேஷ்டேக்ஸ் வேறு என்னெல்லாம் குயில்பாட்டுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத. ஸோ குயில்பாட் பார்ட்னர், குயில்பாட் ப்ரீமியம்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதையும் போடுவோம். குயில்பாட் ப்ரீமியம். தென் எஸ்ஏஎஸ்னால் வந்து நம்ம ரைட்டர்ஸ் வந்து நிறையா போடுவாங்க. ஸோ ரைட்டர்ஸ், தென் ஸ்டூடெண்ட்ஸ், தென் வேறு யார் பிளாகர்ஸ், இவங்கெல்லாம் நம்மளோட
ஆடியன்ஸ். ஸோ இதை கவர் பண்ணி ஹேஷ்டேக்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இதை காப்பி பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட கேப்ஷன். சரியா? ஸோ ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிடலாம். கிரியேட் ரீல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டாவில் பண்ணது. நம்ம இதை ரெடி பண்ணலையா? ரெடி பண்ணணும் இல்லையா? நம்ம எப்பயுமே பண்ணுவோம் இது. ஸோ அதை பண்ணிடலாம். கிரியேட் பிளாங்க் இன்ஸ்டாகிராம் ரீல் அப்லோட் பண்ணிடலாம். நம்ம டவுன்லோட் பண்ணதை இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. 2 செகண்ட்ஸில் ஆயிரும். நம்ம வந்து இப்போ இது செட் வீடியோஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொஞ்சம் நம்ம இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். பார்ப்போம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ நாள் வேணாலும் போகலாம். இப்போ டே 16 இருக்கோம், டே 90 கூட போகலாம், இல்லை டே 200 கூட போகலாம். அது வரைக்கும் என் கூட யார் ட்ராவல் பண்ணி வரீங்கன்றதை பார்ப்போம். அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும். அது வந்து நிறையா பேருக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது. இருந்துச்சுன்னா கிரேட். லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டேன். இதுக்கு நான் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஹேஷ்டேக் சரியாக விழுகலை. ஓகே, இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம்ப்நெயில் வந்து போடணும். இதுதான் இருந்துச்சு ஆக்சுவலாக தம்ப்நெயிலாக. ஸோ நம்ம இதே போட்டலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ December 16 இல்லையா? December 16 6 PM 6 PM கொடுத்தாச்சா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஷெட்யூல் கொடுத்துடலாமா? ஷெட்யூல் கொடுத்துட்டு பிளானருக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம பண்ணது கரெக்டாக விழுந்துருச்சா அப்படின்ட்டு. ரீலோட் கொடுத்துடலாம். இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் விழுந்திருக்கு. ஃபேஸ்புக் இருக்கணும். ஓகே, ஃபேஸ்புக் தென் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நேராக குவில்பாட் கிட்ட போயிடலாம். நான் வந்து கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஸ்பேஸ்க்குள்ளே வந்து போடுறதுக்கு. அதாவது நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, குவில்பாட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், குவில்பாட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி நான் கூகுள் பாட் கிட்ட கேட்டேன். ஸோ அது ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நம்ம வந்து ஸோ இந்த கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம். எடுத்துட்டு காப்பி பண்ணி இங்கே போடலாம். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. என்னென்னா, இந்த லிங்க்ஸ் நம்ம வந்து ப்ராபகேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ப்ராபகேட் பண்ணலாம். அது வரைக்கும் ஜஸ்ட்டு கண்டென்ட், வேல்யூபிளான கண்டென்ட் மட்டும் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம முதல்ல நம்ம வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. நம்ம பாட்டுக்கு லிங்க்ஸை ப்ராபகேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும்.
ஸோ நம்ம கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணி கீழே கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துடலாம். அது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம கூகுள் பாட் வந்து ஒரு விஷயம் என்னென்னா கேட்டதை கரெக்டாக கொடுத்துரும். பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக கொடுத்துருக்கு. அது வந்து மக்களுக்கு படிக்கும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக ChatGPT கிட்ட போயிட்டு ரைட் தி ரைட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம நிறையா எழுதுறதை விட எழுதுறது மக்களுக்கு போய் சேரணும், அது ரொம்ப முக்கியம். ஓவர் டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு புரியவே புரியாது, அது நமக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் வேல்யூபிளாக இருக்கணும், அதான் நமக்கு மெயின். ஸோ வந்துருச்சு பேராஃப்ரைசிங் டூல், அதுதான் நம்மளோட கான்செப்ட். அதுக்கு ஒரு இமேஜை ரெடி பண்ணி விட்ருவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ரியல் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம், ரியல் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடலாம். அதாவது ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த இதில் வந்து எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம எப்படியாச்சும் முட்டி மோதி சாதிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என்ன டைம் எடுக்கும், டேஸ் எடுக்கும், இட்ஸ் ஓகே. 365 நாள் ஒரு வருஷத்துக்கு. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் 1000 days கன்சிஸ்டண்ட்டாக நல்லா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கன்ஃபார்மாக இன்கம் வர ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு ரீலு. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் அந்த ரீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோ டு டாக்ஸ் போயிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் அதை காப்பி பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம போடும்போது இதை நம்ம கண்டிப்பாக போடணும். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நீஷா வேணாலும் இருந்துக்கோங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் படிக்கிறாருன்னா வி மஸ்ட் பி வெரி கிரேட்ஃபுல். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங். ஸோ இந்த ஆன்சர் நீட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், மக்களுக்கு ஈஸியாக புரியும், அதான் நமக்கு தேவை. அவ்வளோதான், போஸ்ட் கொடுத்துடலாம். டன்னா? சரி, இப்போ ஒரு இது போட்டாச்சு. இன்னொரு இதை ரெட் பண்ணி விட்ருவோம், அப்போ தான் நம்ம போட்டோன்னு தெரியும். வாட் டைப் ஆஃப் ரைட்டிங் டூ யூ primarily ஒர்க் வித்? இது வேண்டாம், குயில்பாட் பற்றி இல்லை. What are the pros and cons of Quillbot compared to other tools you have considered? இதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஓகே, இது நல்லா இருக்கு. How has Quillbot helped you with? How has Quillbot helped me அப்படின்றத மாதிரி போட்டுருவோம். ஓகே, how how will how will Quillbot help
யூ வித் ஓகே, இந்த இந்த கொஷினை கரெக்டாக எழுத சொல்லலாம். ரைட் த பிலோ சென்டென்ஸ் இன் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓ ஓகே. How will Quillbot help you with assignments about plagiarism? ஓகே, இதை வந்து இப்போ நம்ம இந்த கொஷினை கேட்போம். மக்களோட இதை நம்ம ஒரு ப்ராப்ளமை வந்து, அதாவது மக்களுக்கு இது எப்படி உதவி பண்ணும் அப்படின்றத நம்ம கேட்குறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். காப்பி இந்த கொஷினை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே கிவ் மீ அ லாங் ஆன்சர் அப்படின்னு போடுவோம். எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு லாங்கான ஒரு ஆன்சர் கொடுக்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் கொடுக்கும். இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்கு. Therefore, students use Quillbot and similar tools as supplemental resources. அதாவது இந்த இந்த கூகுள் பாட் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கு, யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லுது. சரி சொல்லட்டும், நமக்கு என்ன, நல்லது தானே, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். இந்த காலத்தில் இப்படி ஒரு டூலா? சரி, இப்போ ஜோக்ஸ் அபார்ட், இப்போ நம்ம இதை வந்து அசைன்மெண்ட்ஸ், ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கட்டும், ரொம்ப சின்ன பையனுக்கு ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். சைல்டிஷாக இருக்கும்ன்றது இல்லை, அவங்களுக்கு தேவை இருக்காது, அதனால இந்த பெரிய பையன் போட்டுக்கலாம். ஸோ இந்த பையனுக்கு போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் எடுக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் போஸ்ட்டை கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த கொஷினும் போட்டாச்சு. நல்லா இருக்கு இந்த கொஷின், ஆனால் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ ஹவு ஹாஸ் குவில்பாட் இம்ப்ரூவ்ட் யுவர் ரைட்டிங் கிளாரிட்டி அண்ட் எஃபிஷியன்சி? இந்த மூணு, இதுதான் கடைசி கொஷின். இந்த கொஷின் ஆக்சுவலாக கொஞ்சம் லைட்டாக மாற்றணும், ஏன்னா அது வேற மாதிரி, அதாவது மக்கள் தேடும் போது வேற வேற மாதிரி தேடுவாங்க, இந்த மாதிரி தேட மாட்டாங்க. How will Quillbot improve my, இப்படி தான் தேடுவாங்க. How will Quillbot improve my writing clarity and efficiency? இப்படி தான் மக்கள் ஆக்சுவலாக தேடுவாங்க. இந்த கூகுள் பாட் சொல்லியிருக்கிற மாதிரி தேட மாட்டாங்க. ஸோ இந்த கொஷின் இன்றைக்கி ஒரு 3 கொஷின்ஸ் போதும், ரொம்ப ஓவராக பண்ண வேண்டாம். 3 கொஷின்ஸ் நல்லா நச்சுன்னு இருக்கணும் ஆன்சர். ஸோ அதுதான்.
Give me a long answer. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் வந்து டைம் எடுக்கும். நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கடகடன்னு இந்த ஒர்க்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ போடும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஸோ சூப்பர். என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஒரிஜினாலிட்டி வைட் பில்போர்ட் கேன் இம்ப்ரூவ். ஓகே, பரவாயில்லப்பா, இது கொஞ்சம் நல்லதும் சொல்லி தருது. குட். அதாவது பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது, நீங்கள் உங்களோட நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி சொல்லுது இல்லையா? அதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ரைட்டிங் தானே நம்மளோட இது. ஸோ ரைட்டிங் வச்சு நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் தேடுவோம். ரைட்டிங் அப்படின்னு கம்ப்யூட்டர் ரைட்டிங் தான், சாதா ரைட்டிங் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் ரைட்டிங் தான் இது ஒர்க் ஆகும். இது நல்லா இருக்கே. சரி, இதை அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதில் போட்டுடலாம். நீங்கள் உங்கள் அதாவது உங்களோட குவாரா ஜேர்னியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறதே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட போதும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நான் இப்போ எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ உடனே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் கிடைக்காது, அதான் ரியாலிட்டி. பட் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக கிடைக்கலாம். உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இந்த கொஷினுக்கு ஒரு ஆன்சர் போட்டாச்சு. நிறையா பேர் இந்த கொஷின்ஸ்லாம் தேடுவாங்க நண்பர்களே. நீங்கள் வந்து இதை யதார்த்தமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஃப்யூச்சரில் இந்த டூலுக்கு நம்மளே ஒரு அர்ஜென்சியை க்ரியேட் பண்ணுறோம், வாங்க வைக்கிறோம், அவ்வளோதான், சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. வெளியே ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம எந்த லிங்க்ஸும் போட வேண்டாம். முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இப்போ வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை போட்டுட்டு give me a long answer அப்படின்னு கொடுத்துடலாம். give me a long answer அப்படின்னு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 700 கரெக்டாக சொல்லுதா? 700 மாதிரி சொல்லலையே. போய் டைரெக்டாக சர்ச் பண்ணி பார்த்துருவோம். 700 மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகங்க. ஸோ குவில்பாட் ப்ரீமியம் நீங்கள் இருக்கா, அதுக்குள்ளே கிளிக் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்ப்போம். 125 பேராஃப்ரைசர் தப்பாக சொல்லுது பாருங்களேன். ஐயோ ஐயோ,
ஓ! இது வந்து வேர்ட்ஸ் சொல்லுது. சரி அப்ப பேராஃப்ரைசர் கரெக்ட்டா சொல்லுதா அப்ப? 700 வேர்ட்ஸ் லிமிட்ன்னு சொல்லுது. அது இங்க குடுத்துருக்கானா? வேர்ட்ஸ் லிமிட் இங்க குடுக்கவே இல்லையே! சரி ஓகே. ஆ இத நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டு யூஸ் திஸ்ன்னு போட்டுறலாம். யூஸ் திஸ் அப்படின்னு போட்டு கீழே இதை கொடுத்துடலாம். ஃபார் ஃப்ரீ வெர்ஷன், யூஸ் திஸ் ஃபார் ஃப்ரீ வெர்ஷன் போட்டுட்டு இதை கொடுத்துடலாம். ஏன்னா அதான் ரியலு, அங்கே அதுதான் இருக்கு. இது பாட்டுக்கு ஜாலியாக என்னென்னமோ சொல்லுது. நமக்கு என்னமோ இது சரியாக படலையே. கொடுக்குற ஆன்சர் தப்பாக கொடுத்தோம்னா அது சரியாக வராது. ஃப்ரீ வெர்ஷன் பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டுருவோம். ஃப்ரீ வெர்ஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து கிவ் மீ a long answer, kindly give me a long answer கொடுத்துட்டோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றத ஓகே. ஸோ இப்போ இது கொஞ்சம் கரெக்டாக கொடுக்குது. நம்ம எடுத்தே கொடுத்துடணும். ஏன்னா இது தப்பாக கிப்பாக கொடுத்துருச்சுன்னு வைங்க, யாரா படிக்கிறாங்கன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பேருக்கிட்ட போயிடும். இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். அட சரி, இப்போது இதை வந்து ஆன்சரை போட்டுடலாம். இப்போ ஃப்ரீ இந்த வார்த்தைக்கு ஒரு இமேஜ் ஃப்ரீ. நான் பண்ணுறதெல்லாம் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு. ரியலாக அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருனாலையும் பண்ண முடியும், பட் என்னன்னா சோம்பேறித்தனம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது எப்படா பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் மக்களுக்கு புரியல. ஒரு இதாவது என்னென்னா, ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா அது வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணாதான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் அதுக்கு மக்கள் நமக்கு காசு தருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் புரியாமல் நிறையா யூடியூபர்ஸ் வந்து அதை தப்பாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து தப்பு சொல்ல முடியாது, அவங்கள தப்பு சொல்ல முடியாது, உங்களை தான் தப்பு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து எப்படி அதாவது நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவங்க வந்து அவங்களோட யூடியூப் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்காக போடுறாங்க, அது அவங்களோட இது. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒர்க் ஆகுமா, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் தான் உங்களுக்கு காசு கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் வந்து இதை ஒரு ஒரு நல்லதாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஷினுக்கு நான் ஒரு ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு விதமான ஒரு வேல்யூ. இதனால் நான் எந்த லிங்க்கையும் நான் ப்ராபகேட்டே பண்ணல. உண்மையாக சொல்லுங்கள், நான் இப்போ லிங்க்கை ப்ராபகேட் பண்ணிகிட்ருக்கேனா? பண்ணவே இல்லை. பட் என்ன சொல்கிறது, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒரு நல்ல ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது. பட் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ஆடியன்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியும். ஸோ நம்ம கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ்லாம் வந்து கொஷின்ஸ் ஃபார் யூ ஆன்சர் ரிக்வெஸ்ட் டிராஃப்ட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுவோமா? செகண்ட் கொஷின் நினைக்கிறேன் இது. ஸோ செகண்ட் கொஷின், ஓகே. இப்போ கீழே பல பேருக்கு இந்த வாட் இஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இது வந்து ஆக்சுவலாக ஒரு டூலு. இது எனக்கும் ரொம்ப நாளாக தெரியல. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவோம். அதான் மக்களுக்கு ஈஸியாக புரியும். ஐ ஹோப் இந்த ஆன்சர் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போ இதுக்கு நம்ம இமேஜ் போடணுமா? இதுக்கு திருப்பியும் இந்த எல்லாத்துக்கும் இமேஜ் போடணுன்ற அவசியமும் கிடையாது. போட்டால் ஒரு லுக்காக இருக்குன்றதுக்கு தான் போடுறது. ஸோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் நம்ம இப்போ போட்டோம்ல, இதை நம்ம எப்படி நம்ம திருப்பி பார்க்கறதுன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. பிகாஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன் நிறையா தாட்டி. அது எங்கே போய் உட்காருதுன்னு தெரியல. ஆன்சர்ட் கொஷின்ஸ் இங்கேயே உட்காந்துரும். கீழே உட்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ உட்காரும், பட் மறந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். இதோட வீடியோ முடியுது. பக்கத்தில் என்னோட டாக் சவுண்ட் போடுது. நல்ல கொஷின் கேட்டிருக்காரு இவர். சூப்பர் கொஷின். Give me a long answer. ஓகே, இது எப்படினாலும் இப்போ வந்து ரேட்டை ரெஃபர் பண்ணணும். அப்போ கரெக்டான ரேட்டாக ரெஃபர் பண்ணணும். தப்பாக ரெஃபர் பண்ணுச்சுன்னா நமக்கு சரியாக வராது. ஸோ கரெக்டான ரேட் என்னன்றதை பார்த்துடலாம். இது எப்படி இப்போ செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து ரைட் இட் இன் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருவோம். ரைட் இட் இல்லை, இதை வந்து இதை நம்ம
நம்ம இதுக்கு எப்படி கொடுத்துருக்கோம்னா இல்லை ப்ரீமியம் வெர்ஷன் அமௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த இதை போட்டுடலாம். போட்டுட்டு கீழே கைண்ட்லி கிவ் மீ a லாங் ஆன்சர், கைண்ட்லி கிவ் மீ a லாங் ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ எப்படி கொடுக்குதுன்றத பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக இதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு கில்பாட் அதோட இமேஜையே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே இதில் நம்ம நிறையா இது யூஸ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால எந்த தப்பும் இல்லை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிடலாம். ஓ இதுக்கு போதா? இப்போது இந்த இமேஜை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இது ஒவ்வொரு தாட்டியும் நான் இந்த க்ரெடென்ஷியல் மாற்றிக்கிட்டே இருக்கேன், இதுவும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆஹா, நான் இதை எழுதணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி பரவாயில்ல போங்க. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஒகேஷ்னல் ஃப்ரீ வெர்ஷன் மே பி சஃபிஷியன்ட். சூப்பராக கொடுக்குது ஆன்சரு. சரி ரைட், போஸ்ட் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்தாச்சு. சரி ஓகே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.